தமிழ் பைபிள் பிக்சர் ஸ்டோரி வழங்கும் இந்த வீடியோல யோசுவா அதிகாரம் 21 கூறப்பட்டுள்ளதை பற்றி பார்ப்போம். இந்த அதிகாரத்தில் லேவியர்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டணங்களை பற்றி கூறப்பட்டுள்ளது. இதுவரை மற்ற 12 கோத்திரங்களுக்கும் சீட்டு போட்டு இடம் பங்கிட்டு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் லேவியர்கள் தங்கும்படி இடம் கொடுக்கப்படாமல் இருந்தது. எனவே லேவி கோத்திரத்தை சார்ந்த தலைவர்கள் இந்த சீலோ என்ற இடத்தில் வந்து அங்கிருந்த ஆசாரியனான எலெயாசார் மற்றும் யோசுவா மற்றும் மற்ற கோத்திர தலைவர்களிடம் வந்து தங்களுக்கு குடியிருக்கும்படி இடம் தர வேண்டுமென கேட்டுக்கொண்டனர். அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே இந்த இஸ்ரவேலின் 12 கோத்திரத்திலும் லேவியர்கள் தங்குவதற்கு இடமும் அவர்கள் ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கு இடமும் கொடுக்கப்பட்டது. அதனை பற்றி பார்ப்போம். லேவிக்கு 3 பிள்ளைகள், கெர்சோன், கோகாத், மெராரி. இஸ்ரவேலர் இந்த சீலோ என்ற இடத்தில் சீட்டு போட்டபோது முதல் சீட்டு இந்த கோகாத்தின் சந்ததியினரான ஆரோன் குடும்பத்தாருக்கு விழுந்தது. அவர்களுக்கு கிடைத்த பட்டணங்களை பற்றி பார்ப்போம். இந்த ஆரோன் குடும்பத்தாருக்கு யூதா, சிமியோன் மற்றும் பென்யமின் இந்த 3 கோத்திரத்திலும் அவர்களுக்கு 13 பட்டணங்கள் கிடைத்தது. இந்த யூதா மற்றும் சிமியோன் கோத்திரம், அதாவது யூதாவுக்குள் சிமியோன் கோத்திரம் காணப்பட்டது. இந்த யூதா மற்றும் சிமியோன் கோத்திரத்தில் அவர்களுக்கு மொத்தம் 9 பட்டணங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது இந்த மலை தேசமான எபிரோன், இதன் மறுபெயர் கீரியாத் அர்பா, மற்றும் இந்த லிப்னா, யாத்தீர், எஸ்தமோவாவ், ஓலோன், தெபீர், ஆயின், யுத்தா, பெத்சிமிஷ். இந்த 9 பட்டணங்களும் இவற்றை சுற்றியுள்ள வெளிநிலங்கள், அதாவது மேய்ச்சல் நிலம். இவை இந்த லேவியர்களுடைய ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இவ்வாறு இந்த 9 பட்டணங்களும் அவற்றை சுற்றியுள்ள வெளிநிலங்களும் இந்த யூதா மற்றும் சிமியோன் கோத்திரத்தில் கொடுக்கப்பட்டது. அடுத்து பென்யமின் கோத்திரத்தில் இந்த கிபியோன், கேபா, ஆனதோத், அல்மோன் இந்த 4 பட்டணங்களும் அவற்றை சுற்றியுள்ள மேய்ச்சல் நிலங்களும் கொடுக்கப்பட்டது. ஆக மொத்தம் 9 மற்றும் 4 மொத்தம் 13 பட்டணங்கள் இந்த ஆரோன் குடும்பத்தை சார்ந்த லேவியர்கள் தங்குவதற்காக கொடுக்கப்பட்டது. அடுத்தது இந்த கோகாத்தின் வழியாக வந்த மற்ற குடும்பத்தாருக்கு இந்த எப்ராயிம், தான் மற்றும் இந்த மனாசேயின் பாதி கோத்திரம் இந்த 3 கோத்திரத்திலும் 10 பட்டணங்கள் கொடுக்கப்பட்டது. அதாவது இந்த எப்ராயிம் கோத்திரத்தில் இந்த சீகேம், கேசேர், கிப்சாயிம், பெத்தரோன் இந்த 4 பட்டணங்களும் அவற்றை சுற்றியுள்ள மேய்ச்சல் நிலங்களும் கொடுக்கப்பட்டது. இந்த தான் கோத்திரத்தில் எல்தக்கே, கிபத்தோன், ஆயலோன், காத்ரிம்மோன் இந்த 4 பட்டணங்களும் அவற்றை சுற்றியுள்ள மேய்ச்சல் நிலங்களும் கொடுக்கப்பட்டது. அடுத்து இந்த மனாசேயின் பாதி கோத்திரத்தில் தானாக், காத்ரிம்மோன் இந்த 2 பட்டணங்களும் அவற்றை சுற்றியுள்ள மேய்ச்சல் நிலங்களும். ஆக மொத்தம் 10 பட்டணங்கள். அதாவது இந்த 4 எப்ராயிம் கோத்திரத்தில் 4, இந்த தான் கோத்திரத்தில் 4, இந்த மனாசேயின் பாதி கோத்திரத்தில் 2 என மொத்தம் 10 பட்டணங்கள் இந்த கோகாத்தின் மற்ற குடும்பத்தாரில் உள்ள லேவியர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்து இந்த கெர்சோன் குடும்பத்தை சார்ந்த லேவியர்கள் தங்குவதற்காக 4 கோத்திரத்தில் அவர்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டது. அதனை பற்றி பார்ப்போம். இந்த இசக்கார், ஆசேர், நப்தலி மற்றும் மனாசேயின் பாதி கோத்திரம் இந்த 4 கோத்திரத்திலும் இந்த கெர்சோனின் வழியாக வந்த லேவியர்களுக்கு 13 பட்டணங்கள் கொடுக்கப்பட்டது. அதனை பற்றி பார்ப்போம். இந்த மனாசேயின் பாதி கோத்திரத்தில் இந்த பாசான் தேசத்தில் உள்ள கோலான் மற்றும் இந்த பெயேஸ்திரா இந்த 2 பட்டணங்களும் அவற்றை சுற்றியுள்ள மேய்ச்சல் நிலங்களும் கொடுக்கப்பட்டது. இந்த இசக்கார் கோத்திரத்தில் இந்த கீசோன், தாபராத், யர்மூத், என்கன்னீம் இந்த 4 பட்டணங்களும் அவற்றை சுற்றியுள்ள மேய்ச்சல் நிலங்களும் கொடுக்கப்பட்டது. இந்த ஆசேர் கோத்திரத்தில் இந்த மிஷயால், அப்தோன், எல்காத், ரேகோப் இந்த 4 பட்டணங்களும் அவற்றை சுற்றியுள்ள மேய்ச்சல் நிலங்களும் கொடுக்கப்பட்டது. அடுத்து நப்தலி கோத்திரத்தில் இந்த கேதேஸ், அம்மோத்தோர், கர்தான் இந்த 3 பட்டணங்களும் அவற்றை சுற்றியுள்ள மேய்ச்சல் நிலங்களும் கொடுக்கப்பட்டது. ஆக மொத்தம் 13 பட்டணங்கள். இந்த 2, 4, 4, 3 என 13 பட்டணங்கள் இந்த கெர்சோனின் வழியாக வந்த லேவியர்களுக்கு கொடுக்கப்பட்டது.
அடுத்து இந்த மெராரி குடும்பத்தாருக்கு இந்த ரூபன், காத் மற்றும் செபுலோன் இந்த 3 கோத்திரத்திலும் 12 பட்டணங்கள் கொடுக்கப்பட்டது. அதனை பற்றி பார்ப்போம். இந்த செபுலோன் கோத்திரத்தில் இந்த யொக்கினியாம், கர்தா, திம்னா, நகலால் இந்த 4 பட்டணங்களும் அவற்றை சுற்றியுள்ள மேய்ச்சல் நிலங்களும் கொடுக்கப்பட்டது. மற்றும் இந்த ரூபன் கோத்திரத்தில் பேசீர், யாகசா, கெதமோத், மெபாகாத் இந்த 4 பட்டணங்கள் மற்றும் அவற்றை சுற்றியுள்ள மேய்ச்சல் நிலங்கள் கொடுக்கப்பட்டது. இந்த காத்து கோத்திரத்தில் இந்த கீலேயத்தில் உள்ள ராமோத், மக்னாயிம், எஸ்போன், யாசேர் இந்த 4 பட்டணங்கள் கொடுக்கப்பட்டது. ஆக மொத்தம் 12 பட்டணங்கள். இந்த 4, 4, 4 இந்த 12 பட்டணங்களும் அவற்றை சுற்றியுள்ள மேய்ச்சல் நிலங்களும் இந்த மெராரி குடும்பத்தாருக்கு கொடுக்கப்பட்டது. இவ்வாறு இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாருக்கு கொடுக்கப்பட்ட இடத்தில் இந்த லேவியர்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டணங்கள் 48. அதாவது இந்த 48 பட்டணங்களும் அவற்றை சுற்றியுள்ள மேய்ச்சல் நிலங்களும் இந்த லேவியர்கள் தங்குவதற்கும் அவர்களது ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கும் கொடுக்கப்பட்டது. அதன் பின்பு இஸ்ரவேல் கோத்திரத்தார் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்தில் வசித்து வந்தனர். தேசத்தில் யுத்தம் இல்லாமல் எங்கும் அமைதியாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யோசுவா அதிகாரம் 21 கூறப்பட்டுள்ளதை பற்றி பார்த்தோம். அதாவது லேவியர்களுக்கு இந்த கானான் தேசத்தில் கொடுக்கப்பட்ட பட்டணங்களை பற்றி பார்த்தோம். இனி அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். பை.